ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கும்பலக்கண கும்பராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியா என்ற பதிவானது உங்கள் லக்கணத்தில் எண்ணி வர 2ஆம் பாகமான 2ஆம் ராசியான மீன ராசியின் பதிவாகும். இந்த மீன ராசி நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதர்கள் எப்படி பயணிச்சு, எப்படி தசா புத்திநாதர்கள் எப்படி பயணிச்சு, எப்படி பலன் அளிக்க அந்த பதிவாகும். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாச கட்ட 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி எடுத்து 12 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த 12 கட்ட லான் போட்டிருக்கும். ஓகேங்களா? அந்த லான் போட்டதான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதுலேருந்து எண்ணி வர 2ஆம் பாகமான 2ஆம் ராசியான அதுதான் இந்த மீனராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ நட்சத்திர சாரத்தை நாங்கள் எப்படி பலன் நான் தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு நவாசி கட்டத்துக்கு பின் பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிரகத்தை முன்னே வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர பெயர்களை வருஷப்படுத்தியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அது அர்த்தம் உங்களுக்கு நட்சத்திர சாரம். அதில் வாயிலாகத்தான் அதில் பயணத்தில் தான் உங்களோட தசாபதியினர்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதியினருக்கு பலனளிக்க போகிறாங்கிறது ஒரு பதிவோட விளக்கத்தோட புரிதல் விளக்கம். ஓகேங்களா? இது எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மீனத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லைங்களே அப்படி இந்த மாதிரி தசாபதியில் அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தோட வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பான பலனும் உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. சிறப்பாக நீங்கள் பலன் அடைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே. இது எத்தனை கோடி தசா புத்தி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராகு திசையில் உங்களுக்கு புதன் புத்தி. ஓகேங்களா? அப்போ புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 கூடையவன் 8 கூடையவன், அதாவது இந்த கும்பராசிக்கு 5 கூடையவன் 8 கூடையவன் புதன் புத்தி. ஓகேங்களா? அது எத்தனை நாட்கள் செயல்பட்டுருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது கும்பராசிக்கு அது ராகு திசையானது பார்த்தீங்கன்னாக்கா கும்பலக்கணத்துக்கு கும்பராசி. ஓகேங்களா? அப்போ ராகு திசை 18 ஆண்டுகள் செயல்பட்டு இருப்பாங்க. அது ராகு திசையில் புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 வருடமும் 6 மாதமும் 18 நாட்கள் செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம் கும்பராசிக்காக அந்த பதிவு பார்க்கணுமா கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது. கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக நீங்கள் பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே நீங்கள் பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2ஆம் பாகமான 2ஆம் ராசியான மீன ராசி இந்த நட்சசாரம் வந்து பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ இன்னும் நட்சசாரம் அங்கே இருக்குதுங்க. பூரட்டாதி 4ஆம் மாதம் இருக்குது. உத்திரட்டாதி 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்குது. ரேவதி 1 2 3 4 பாதம் இருக்குது. மொத்தம் 9 பாதம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பூரட்டாதி சாரத்தில் உங்களை 5 கோடி 8 கோடி புதன் பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறான்னு பலனை பார்ப்போம். ஓகேங்களா? ரைட்டு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்மந்தப்படுதுங்க 2 சம்மந்தப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2ம் 11 பார்த்தீங்கன்னாக்கா டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ வந்து 2 11 தானே அந்த பூரட்டாதி குருவோட சாரம். ஓகேங்களா? அப்போ அது 2 சம்மந்தப்படுது. டபுளாக சம்மந்தப்படுறாங்க. யார்? குரு. 2 11 டபுளாக சம்மந்தப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 கோடி 8 கோடி பயணிக்கிறாங்க. அப்போ இந்த மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் இல்லைங்களா? ரைட். ஓகே. அப்போ 2 நீச்சமாக இருந்தாலும் அது புஷ்கலமாஸ் வாங்குறாரு. அப்போ நீச்ச பங்கமானாலும் உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடமான இந்த கடகத்தில் போய் பார்த்தா நவாம்சத்தில் இருப்பார். ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்களில் அதாவது குழந்தைங்க விஷயம், அதாவது குழந்தைங்க இப்போ நம்மளுக்கு புதுசாக இப்போ வேணும் அப்படின்னா தடை தாமதம் கொடுப்பாங்க. குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறோம், உயர்கல்வி உச்சக்கல்வி படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தாமதத்தை கொடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. எடுத்தவொன்னே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஒரு உயர்கல்வி உச்சக்கல்வியெல்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தாமதம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூத்த சகோதர நண்பர்கள் நம்மளோட ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு பிஹெச்டி உயர்கல்வி உச்சக்கல்வி இது அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்புகளை கொடுப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாமதத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஆயுள் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும், ஒரு கோர்ட்டு விஷயமா இருக்கட்டும், இந்த விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு மார்க்கமாக ஒரு ரிசல்ட் வந்து நம்ம நல்ல ரிசல்ட்டாக வரும். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்கிறோமோ அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி சாரம் இல்லைங்களா? அப்போ வந்து 1 கோடி 12 கோடி சாரம். ஓகே. சனீஸ்வர சாரம். ஓகேங்களா? அப்போ 2 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா 2 சம்மந்தப்பட்டு 1 12 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்து 5 8 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில்
நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் இந்த காலகட்டங்களில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க முடியுமான்னு கேட்டாக்கா கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து பிடிப்பாங்க. அதே மாதிரி தூரத்து பையன் நம்மளுக்கு செட் ஆகாது. அப்படியே போனாலும் உடம்பு கொஞ்சம் நலிக்கும். அப்படியே விரும்பி போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா போனதுக்கு உண்டான புரோஜனம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ பிஹெச்டி உயர்கல்வி இந்த மாதிரி படிக்கிறோம், ஒரு பெரிய முதலீடு போட்ட தொழில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த காலகட்டங்களில் ஏதோ நம்ம பண்ணுவோம், ஆனால் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆதாயம் இந்த புத்தியில் இந்த சாதத்தில் நடந்து புத்தியில் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எதுவும் மனசு விடணும், அடுத்தது காலகட்டம் உங்களுக்கு சரியாக போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்தது ரேவதி சாரம் இல்லைங்களா? அப்போ இந்த புத்திநாதனுடைய புதனோட சுயசாரம் ரேவதிங்கிறது புதனோட சாரம் இல்லைங்களா? அப்போ ரைட் ரெண்டு சம்மந்தப்பட்டு 5, 8 இந்த டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தைங்க பேரில் ஒரு ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி மட்டும் குலதெய்வம் கோயிலுக்கு போக்குவரத்து வர்றது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்தில் நம்ம சொத்து பொத்து இட வாசல் வீடு வாசல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டாக்க இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னா கொஞ்சம் விட்டு பிடிங்க. அடுத்த தசாபுத்தி காலங்கள் நம்ம பேசிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களோட படிப்பு விஷயம் இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, கலைத்துறை மாந்திரிக ஜோதிடம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா சரி, இந்த தொடர்பில் கொஞ்சம் தாமதத்தை கொடுப்பாங்களே தவிர கொஞ்சம் பெருசாக சேதத்தை கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. ஓகேங்களா? ஓகே. அதான் புதன் நாங்கள் நீச்சம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜனநகால ஜாதகத்தை அலசி பார்த்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு பலன் துல்லியமாக தான் இருக்கும். இது இப்படி பார்த்தாலும் துல்லியமாக ஓரளவு இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உறுதிப்பட சொல்கிறதுக்கு கொஞ்சம் மத்தியமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இதை பார்த்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.